ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற மங்களுக்கு தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம். நமக்கெல்லாம் திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மால்னால் அது நம்ம மங்கள் தான். பொருள் வாங்குகிறோமோ இல்லையோ சுற்றி பார்க்கறதுக்காவது நமக்கெல்லாம் பிடிச்ச ஒரு இடம்னு சொல்லலாம். ஆக்சுவலி நாங்கள் எதுக்கு போயிருந்தோம் அப்படின்னா, ஸ்கூல் திறக்க போகுது இல்லைங்களா, இன்னும் 2-3 நாளாக ஸ்கூல் திறந்துடும். சரி, மெயினாக வந்து லஞ்ச் பாக்ஸ் தான் வாங்க வேண்டியது இருந்தது. சரி, அப்படியே வீட்டுக்கு தேவையானது எல்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய புது கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் டிஃபன் பாக்ஸஸ்லாம் இருந்தது. அது வந்து பார்த்துட்டு சரி நமக்கு சில்வர் வேணாம், கொஞ்சம் ஹாட் பேக் மாதிரி இருந்தால் பார்க்கலான்னா அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு அப்படியே நின்று சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். குட்டி பாக்ஸு, அப்புறம் இந்த ஜூஸ் குடிக்கிற மாதிரியான கண்டெய்னர்லாம் இந்த ரேக்கில் இருந்தது. சரி, இதை ஒன்று வாங்கிக்கலாம், ஸ்கூலுக்கு வந்து ஜூஸும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு என் பொண்ணு சொன்னனால அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து இந்த பாத்திரம் கழுவி போடுற கூட, இதோட ப்ரைஸ் ரேட்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி சர்க்கிளாகவும் இருக்குது, ஒரு மாதிரி நீளமான ஷேப்லேயும் வச்சுருக்காங்க. நிறைய கும்பலுங்க அன்றைக்கி. ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக தான் அன்றைக்கி நிறையா பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸு, பென்சில் பாக்ஸு, வாட்டர் பாட்டில், புக்ஸ் நோட்டுக்கு போடுற அட்டை பேப்பர், அப்புறம் லேபிள், இதெல்லாம் வாங்குறதுக்கு தான் அன்றைக்கி அவ்வளோ கும்பலாக இருந்தது. என் ஃப்ரெண்டு பசங்களும் பார்த்திங்கன்னா பென்சில் பாக்ஸ் தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இடம் பர்டிகுலராக சொல்லணும்னா அவ்வளோ கும்பலாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு மினி ஸ்விம்மிங் பூல் அளவுக்கு ஒரு பாக்ஸில் அவ்வளோ பென்சில் பாக்ஸை கொட்டி வச்சுருந்தாங்க. எல்லாமே அழகாக இருக்குது. ஒரு 30 ருபீஸ்லேருந்து கொஞ்சம் விலை கூட வேணும்னாலும் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே ஒரு ரவுண்டு வாங்குகிறோமோ இல்லையோ சும்மானாச்சும் அப்படியே ஒரு ரவுண்டு அடிக்கிறதுல மங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஷாப் தான். அப்புறம் வாட்டர் பாட்டில் பார்த்தோம். நாங்கள் வந்து ஒரு 2 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் வந்து இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸு, இது நின்று பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ கண்கொள்ளா காட்சி மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு, இதில் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து பார்த்தோம். இதுலேயும் நாங்கள் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டோம். என்ன தான் நம்ம வந்து ஆன்லைன் ஆர்டர் போட்டாலும் இதெல்லாம் வந்து நேரில் பார்த்து வாங்கினோம்னா எங்கே டேமேஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண வசதியாக இருக்கும். அதை முடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சுங்க. சரி, சாப்பிட்றதுக்காக வசந்த பவன் தான் நாங்கள் போயிருந்தோம். ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3:45 4 o'clock கிட்டக்க இருந்தது. அதனால் பக்கத்துலேயே இருந்தனால நாங்கள் வசந்த பவன் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது வந்து இந்த நம்ம எதாவது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், நூடுல்ஸு இல்லை ரைஸ் ஏதாவது நம்ம வேக வச்சோம் அப்படின்னா இதில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த டைப்பில் ஒன்று வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில். இது வந்து ஸ்கூலுக்காக கிடையாது, ஜஸ்ட் எதாவது கிளாஸுக்கு போனால் வெளியில் நம்ம போகும்போது ஈஸியாக வந்து ஹேண்ட்பேக்கில் வைக்கிற மாதிரியான ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் 2 வாங்கினோம் நாங்கள். ஒன்று வந்து என் பொண்ணுக்கு, ஒன்று வந்து எனக்குன்னு சொல்லிட்டு. அந்த எல்லோ கலர் வந்து என் பொண்ணுக்கு, இந்த பர்பிள் கலர் வந்து எனக்குன்னு வாங்கியிருந்தோம். அவள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குதாம்மா, அதனால் வந்து ஃபார்மா மேட்சிங்காக இருக்குது, நம்ம வேணால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னா. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. இது வந்து இந்த பீஸா கட்டர், பட் நம்ம இதில் வந்து வேறு ஏதாவது கூட செஞ்சுக்கலாம். நம்ம இந்த நூல் பரோட்டா இல்லை சப்பாத்திலாம் செய்கிறோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்காக இது வாங்கினது. நெக்ஸ்ட்டு படத்துக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வெட்டி வேர் மாலை ஒன்று, நல்லா வாசமாக இருந்ததுங்க வெட்டி வேர் மாலை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைஸ் பண்ணுறது, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து பீல் பண்ணுவோம் இல்லையா, அதே வந்து ஒரு 3 டைப் ஆஃப் டிசைனில் வந்திருக்கு. ஒன்று நம்ம எப்பயுமே பீல் பண்ணால் அப்படியே ப்ளைனாக வரும், பட் இதில் பண்ணும்போது 3 டைப் ஆஃப் அப்படியே மெல்லிஸாக வர மாதிரி 3 விதமான டிசைனில் அது கொடுத்துருந்தாங்க. சரி, நான் அது ஒன்று வாங்கியாச்சு. இது வந்து ஜூஸ் குடிக்கிற டம்ளரு. நாமளாம் வந்து எவர் சில்வரில் வரும் பார்த்திங்களா, ஸ்ட்ரா வச்ச டம்ளர்னு சொல்லிட்டு குடிப்போம். அதே தான் இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்திருக்கு. சரி, பாப்பா வந்து எனக்கு ஸ்ட்ரா வச்ச டம்ளர் வேணுமா ஜூஸ் குடிக்கனா, சரி அவளுக்காக ஒன்று வாங்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு, வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு சரி ப்ரஷ் வாங்கிடலாம். ஏன்னா நிறையா இந்த ப்ரஷ் நம்ம பாட்டிலுக்கு டெய்லி நம்ம கழுவி யூஸ் பண்ணி அது ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிரும். அதனால் வந்து ப்ரஷ் ஒன்று வாங்கியாச்சு. இது வந்து புதுசாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னென்னா இந்த வாஷிங் பால்னு சொல்லிட்டு, இது நிறையா இந்த
அமேசானில், யூடியூப்பில் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். வாஷிங்கில் இது போட்டோம் அப்படின்னா துணிலாம் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். நாங்கள் சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கியாச்சு. அப்புறம் வந்து இந்த சோப்பு வைக்கிற பாக்ஸு ரொம்ப சிம்பிளாக ப்ளைனாக இருந்தது, டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா இருக்கேன்ட்டு அதுவும் அடுத்தோம். இது வந்து சால்ட் கொட்டி வைக்கிற ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று. மேலேயே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கொஞ்சமாக வர மாதிரி நிறையா வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயந்தான். முருகர் ரொம்ப நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இங்கே எனக்கு எதேச்சியாக வந்து கிடச்சிது, ரொம்ப சூப்பராக அமைஞ்சது. இது வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு. என் பொண்ணு வந்து ஜூஸ் ஊற்றி கொடுங்கம்மா, ஸ்கூலுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன்னா, ஸோ அவளுக்காக அது வாங்கியாச்சு. மெயினாக போனது இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்குறதுக்கு தாங்க. நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. கீழே ஃபுல்லாக ப்ளைன் சில்வரில், மாடி ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாட் பாக்ஸோடு சேர்த்து எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இது ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு 4 டிசைனில் இருந்தது இந்த பாக்ஸு. நான் எதுக்காக இந்த பாக்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சாதம் ஒன்று காய் ஒன்றுன்னு வைக்காமல் இதிலே காய் வைக்கிற மாதிரி செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. இல்லை நமக்கு மேலே இருக்கிற பாக்ஸ் வேண்டாம் அப்படின்னா இதுலேயே நம்ம சாதம் வச்சு நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன கிண்ணியில் கூட நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு நடுவில் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருந்ததுனால அது ஒன்று வாங்கியாச்சு. அப்புறம் ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று. இது வந்து அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டாங்க. இந்த கலர் வந்து பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளவு ப்ளசண்ட்டாக, ரொம்ப அப்படியே லைட் கலராக ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட பிளாஸ்டிக் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரி தான், ஆன்லைனில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு டேமேஜாக இருக்கும், குவாலிட்டி நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. அதனாலவே ரொம்ப நாளாக நான் இது வாங்காமல் வச்சுருந்தேன். பட் நேரில் வந்து மங்களில் வந்து நிஜமாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1100 வந்தது. அதுக்கப்புறம் மங்களில் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பக்கத்துலேயே ஒரு கடை இருக்கும். அங்கே வந்து அதிரசம், தேங்காய் மிட்டாய், முறுக்கு இதெல்லாம் வாங்கிட்டேன். எப்பயுமே இவங்ககிட்ட ஏதாவது ஒன்று வாங்குவேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்க, வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.